அவர் உட்காருவோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் தோஹா அப்போஸ்தலிக் கிறிஸ்தவ சபையின் சார்பிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனை பேருக்கு கிறிஸ்துமஸின் சந்தோஷம் உள்ளத்திலே இருக்கிறது? அல்லேலூயா. இந்த வாசிக்க கேட்ட இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து ஒரு ஆவிக்குரிய பிரகாரமாக எழுதப்பட்டிருப்பதை நாம் காண முடியும். இன்று கிறிஸ்துமஸ் ஆராதனையில் கிறிஸ்துமஸ் செய்திக்காக நாம் காத்திருக்கிறோம். எனவே நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை. ஏற்கனவே எல்லோருக்கும் தெரிந்த சில காரியங்களை நான் கோடிட்டு காட்டிவிட்டு நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். 4 சுவிசேஷங்களிலே யோவான் எழுதின சுவிசேஷம் ஒரு வித்தியாசத்தை உள்ளது. ஏனென்றால் அது அநேக ஆவிக்குரிய காரியங்களை அவர் எழுதியிருப்பதை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் ஜனனத்தை குறித்து மத்தேயிலும் மற்ற இடங்களிலும் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அது ஒரு உலக பிரகாரமான ஒரு வம்சத்தை எல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்துவிற்கு முன்னால் ஆபிரகாமில் இருந்து கிட்டத்தட்ட 42 வம்சங்கள் அங்கே பெயர் எழுதப்பட்டிருக்கின்றது. ஆனால் இங்கே ஆவிக்குரிய ஒரு வம்சத்தை போல அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தான் உலகத்தை சிருஷ்டித்தது என்று நாம் அறிவோம் ஆதியாகமத்திலே. எனவே ஆதியிலே அந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகம் அவர் மூலமாக தான் உண்டாயிற்று. அவர் சொல்ல சொல்ல அவருடைய வார்த்தையினாலே அந்த உலகம் உண்டாகியது. அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இருளானதை பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு வெளிச்சம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர். அதனால்தான் யோவான்ல பின்னாடி நம்ம வாசிக்கும் பொழுது அவருடைய சீஷர்கள் நான் வானத்திலிருந்து இறங்கிய அப்பம் என்று சொல்லும் பொழுது, இதை உண்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லும் பொழுது சீஷர்கள் இது என்ன புது போதனையாக இருக்கிறது, இவர் என்ன அப்பம், இவர் யோசேப்புக்கு பிறந்தவர் அல்லவா, இவர் மரியாளுக்கு பிறந்தவன் அல்லவா, இவன் தச்சன் அல்லவா, இவன் எப்படி அப்பம் என்று சொல்கிறான், இதை எப்படி நம்ம சாப்பிட முடியும் என்று எல்லாம் சொல்லி குழம்பி இயேசு கிறிஸ்துவை விட்டு போய்விட்டார்கள். இன்று கிறிஸ்துமஸ் நாளை கொண்டாடியவர்கள் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த ஒளி வரும்பொழுது நம்மிடத்தில் உள்ள இருள் தன்னை போல வெளியே போய்விடும். எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஒரு இருளான அறையிலே ஒரு வெளிச்சம் வரும்பொழுது அந்த இருள் போய்விடும். அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆவியிலே ஒரு இருள் இருக்குமே, ஆனால் அந்த இருள் போக வேண்டுமானால் அந்த ஒளியாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்திலே வர வேண்டும். அதுதான் கிறிஸ்துமஸ். அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் என்பது இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் அல்ல, இயேசு கிறிஸ்து பிறப்பின் நாள். அது பிறந்த நாள் என்று சொல்றார். அவர் பிறந்தார் பார்த்தீங்களா, இந்த உலகத்துக்கு வந்தார் பார்த்தீங்களா, அதுதான் கொண்டாட்டம். அவர் வரலாறு இன்னைக்கு ரட்சிப்பு இல்லை, நம்ம எல்லாம் இன்னும் இருளெல்லாம் இருப்போம், நமக்கு நித்திய ஜீவன் இல்லை. அதனாலதான் இந்த 3 வசனங்களை நான் மீண்டும் வாசித்துட்டு சொல்கிறேன். 12ஆம் வசனம் சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய இரட்சகர்னு சொல்லி ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை எல்லாம் அவர் தன்னுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். தன்னிடத்திலே வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளாத தேவனாக இருக்கிறார். 2வது 13ஆம் வசனம், அப்படிப்பட்டவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனாலே பிறந்தவர்களாக காணப்படுகிறார்கள். அதுதான் மறுபடி பிறப்பது என்பது. அதை குறித்து விலாவாரியாக பேசலாம். ஆனால் ஆவியிலும் ஜலத்திலும் பிறக்கிறவர்கள் தேவனாலே பிறந்தவர்களாக எண்ணப்படுகிறார்கள். 14வது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலே சத்தியத்தினாலே நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அதான் அதுல ஹைலைட் ஆஃப் த கிறிஸ்துமஸ். இயேசு பிறந்தார் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒருவேளை அவர் பிறந்த நாள் இதே 25ஆம் தேதியாக கூட இல்லாமல் இருக்கலாம், 2000 வருஷத்திலே மாறி போயிருக்கலாம். ஆனால் கொண்டாட்டம் அவர் பிறந்தார் என்பதுதான். எனவே அவர் நம் உள்ளத்திலே பிறக்கும் பொழுது நம்முடைய இருள் எல்லாம் மாறிவிடும். ஏனென்றால் அவர் ஒளியாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எனவே ஒருவேளை இங்கே இருக்கிற இந்த கூட்டத்திலே யாராவது இயேசு கிறிஸ்துவை நான் இதுவரைக்கும் அவரை தெரியும்,
நான் ஆலயத்துக்கு வருகிறேன், சபைக்கு வருகிறேன், அநேக மாதங்களாக வருகிறேன், அநேக வருஷங்களாக வருகிறேன், நான் கிறிஸ்தவனாக பிறந்தேன் என்று ஒருவேளை சொல்லுகிறவர்களாக நீங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நீங்கள் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதற்குரிய காரியங்களை நீங்கள் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை. கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார் என்பது முக்கியம் அல்ல. அவர் பிறந்து விட்டார். கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே பிறந்திருக்கிறாரா? ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது என்று வேதம் சொல்கிறது. கிறிஸ்தவ மார்க்கம் என்பது ஒரு வழி. அது இயேசு கிறிஸ்து அவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல நம்மளை அழைத்துக் கொண்டு போவேன் என்று சொல்லியிருக்கிறார். நித்திய ஜீவனை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதுதான் ஒளி, அதுதான் ரட்சிப்பு, அதுதான் மீட்பு. அதை நாம் பெற்றுக்கொள்வர்களாக நாம் காணப்படும். கிறிஸ்துமஸ் நாட்களில் ஒருவேளை இந்த வருடத்தில் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. அந்த ஒரு வாரத்திலே நீங்கள் உங்களுடைய மனதிலே கர்த்தர் பேசுவாரானால் நீங்கள் கண்டிப்பாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உங்கள் இதயத்தில் பிறக்க வேண்டும். இல்லை என்றால் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் உலக பிரகாரமான கொண்டாட்டம். எங்க அப்பாவுக்கு பிறந்த நாள், எங்க அம்மாவுக்கு பிறந்த நாள், எங்க அண்ணனுக்கு பிறந்த நாள், எனக்கு பிறந்த நாள் என்று கொண்டாடுவது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே போல இயேசு கிறிஸ்து என்னுடைய ஆண்டவர், அவர் பிறந்த நாள் என்று கொண்டாடுவது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நம் உள்ளத்திலே பிறந்தால் அது ஒரு சந்தோஷத்தையும் உங்கள் இருதயத்தில் வெளிச்சத்தையும் உண்டாக்கும், உங்களுக்கு நித்திய ஜீவனை உண்டாக்கும் என்பதிலே எந்த ஒரு ஐயமும் இல்லை. இது ஒரு கிறிஸ்துமஸ் ஆண்டவருடைய ஆலோசனையாக, எச்சரிப்பாக, அல்லது ஒரு வாக்குறுதியாக அல்லது வார்த்தையாக நீங்கள் எடுத்துக்கொண்டு இந்த காரியங்களை குறித்து மேலும் தியானித்து இந்த காரியங்களிலே நீங்கள் அக்கறையுள்ளவர்களாய் செய்வீர்களானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்பொழுது அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் மாவீர்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக ஆவீர்கள். அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிற ஒரு தேவனாக மாறுவார். அல்லேலூயா. அதனால தான் இம்மானுவேல் அன்னைக்கு கூட பிரசங்கம் பண்ணோம். இம்மானுவேல் என்று சொல்வது நம்மோடு வாசம் செய்கிற தேவன், நம்மோடு இருக்கிற தேவன். அதை எப்படி அதை அபியாசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் இந்த காரியங்களை